Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. டியர்ஸ் கேம்பானா அடிச்சு தள்ளுங்க. நம்ம சாய் சுதர்ஷன் அடிச்சு தள்ளிட்டா பாருங்க. நீ செமையா ஆடுற சாய் சுதர்ஷன். 2 மேட்ச் நம்ம ஊர் பையன் கன்சிடர் ஒரு 50s and good partnership with சுமன்கள். அது மட்டும் இல்ல சீக்கா. என்ன சீக்கா, நான் என்ன சொன்னேன், குஜராத் டைட்டன்ஸ் நீங்க வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேனா? மும்பை இந்தியன்ஸ் நீங்க ஓவரா நம்புறீங்க. எஸ், தே ஆர் a strong side. ஆனா ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் ஒரு 1.5 years நீங்க லாஸ்ட் 2 years, இன்ஃபேக்ட் லாஸ்ட் 4 years இந்த ஐபிஎல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா their batting is too dependent on சூரியகுமார் யாதவ் and திலக் வர்மா. இவங்க 2 பேரும் ஃபயர் ஆலனா there will be problems நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தான் நடக்குது. அகைன் captaincy decisions by Hardik Pandya, not playing Vignesh Puttur, not playing Will Jacks, extra batter needed in the chase la. They missed an extra batter. Mujibur Rahman ku ponanga, திருப்பி அந்த சத்யநாராயண ராஜுக்கே இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. Shocking decisions there. We'll come to that. But Chika, Gujarat stunning Mumbai Indians yet again. 4 out of 4 in Ahmedabad win பண்ணிருக்காங்க. That is how strong they've been against Mumbai at home. See, first and foremost, அனி நீ சொன்ன மாதிரி இந்த டீம் காம்பினேஷன் எனக்கு புரியல. விக்னேஷ் புத்தூர் போன மேட்ச் செம்மையா போட்டுருக்காங்க. அதுவும் சென்னையில போட்டு அகைன்ஸ்ட் ஹியூஜ் லெஃப்ட் ஹேண்டர் சூப்பர் போலிங் ஆல்மோஸ்ட் மேட்ச் லாஸ்ட் ஓவருக்கு எடுத்துன்னு போனான். எனக்கு அவனையே ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 காம்பினேஷன் எனக்கு எதுக்கு பாரு என்னப்பா சத்யநாராயண ராஜு 20th ஓவரா போலிங் போட வைப்பேன். அவன் 3 over 40 ரன். இந்த பையன் அவன் இப்படி போட்டு ஏதோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒரு ஸ்லோ பவுன்ஸ்ல போட்டு ஸ்லோ ரன் போடுன்னு. I mean, maybe you will have to give him a lot of time, but you cannot keep trying when you're struggling. Boomerang bowling ஒண்ணுமே இல்லாம மாதிரி தெரியும். Honestly சொல்லிட்ட my dear viewers, I was expecting so much out of Mumbai Indians. நான் அவங்க சாம்பியன்ஷிப் சைடு எல்லா ப்ரிவியூஸ்லயும் சரி டீம் ரிவ்யூஸ்லயும் சரி எல்லாம் சொல்லி நம்ம ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆனாங்கன்னா சான்ஸே கிடையாது. ஒரு இன்டென்டே கிடையாது. போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் 4-5 பால் அடிச்சான், செமையா அடிச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு தோசுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை போட்டு அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா தோசுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன் மேன் ஒன்லி சூரியகுமார் யாதவ் ஒரே ஃபெலோஸ் ஃபைட்டிங். They never showed intent. And most important, என்னையா டாஸ் வின் பண்ணா எல்லாரும் போலிங் நேத்து இதே மாதிரி தான் 196 ஆர்சிபி அடிச்சாங்க. சிஎஸ்கே பரமோத. அவங்க இன்னைக்கு ஜிடி 196 அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் பரமோத. எதுக்கே போலிங் நல்லா பேட்டிங் ஆட ஒழுங்கா ஆட வேண்டியதானே. என்னையா போலிங்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. I thought brilliant strategy, Chika. First of all, Gujarat கிட்டேந்து they gave the wicket that they wanted. அவங்களுக்கு தெரியும் நாங்க full pace wicket அந்த first match பஞ்சாப் மேட்ச் கொடுத்த மாதிரி ஒரு விக்கெட் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கொடுத்தாங்கன்னா there is they will probably even out the field. Mumbai probably have an advantage. ஏன்னா அவ்வளோ ஃபயர் பவர் வச்சிருக்காங்க அந்த மிடில் ஆர்டர்ல. ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். பட் they gave a slow wicket, Chika. And actually in the first innings நீங்க பாத்தீங்கன்னா the way Sai Sudarshan played, நம்ம எல்லாம் திருப்பி நினைச்சிருந்தோம் ஐயோ ஸ்லோவா ஆடிட்டானடா. ஃபர்ஸ்ட் ஏன்னா பிரில்லியண்டா ஆரம்பிச்சாங்க. 6 overs 62 இருந்தாங்க பவர் பிளேல. தே ஸ்டார்டட் பிரில்லியன்ட்லி. அகைன் ஐம் டெல்லிங் யூ சீக்கா, நம்ம ஓவரா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சாஹர் மேல நம்பிக்கை இருக்கு. They are also on the down, Chika. It's not the same Trent Bolt or 4 or 5 years ago. It's not the same Deepak Chahar about 4 or 5 years ago. They are going to miss Bumrah like anything. Bumrah in the team attack kulla varlana, Chika, that bowling attack is not very menacing. Ani, I just want to add on to your point. அந்த எப்படி சாம் குர்ன் ஒரு பூ போலரோ இங்க நம்மளுக்கு தீபக் சார் இன்னொரு பூ போலருங்க. ஏன்னா தீபக் சார் ஒண்ணுமே இல்லை. அந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது தீபக் சார்ட்ட. பாருங்க கைடி கொடுத்துருவாங்க. நல்லா போட்டு இந்த மாதிரிலாம் போலிங் போட்டா கைடிடுவாங்க போட்டு. ஐ மீன் இன் ஆல் ஃபேர்னஸ் those days used to have super bowls swing வெளில போகும், கொஞ்சம் நிப்பு இருக்கும் எல்லாம். இப்போ ஒண்ணுமே கிடையாது. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் நீ சொன்ன மாதிரி யூசுவலா ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் அப்படி ஒரு ஜிப்னு உள்ள வரும் எல்பிடபிள்யூ அதெல்லாம் இல்ல போயிடுது. யூ ஆர் வெரி ரைட்லி கரெக்ட். நீ கரெக்டா சொன்னேன். அந்த டவுன் ஹில் இவங்களை வச்சு நீ அட்டாக் எல்லாம் போனா சான்ஸே கிடையாது. அண்ட் சத்யநாராயண ராஜு சான்ஸே கிடையாது. ஐ மீன் கட்சியில பார்த்தா ஹர்திக் பாண்டியா நல்ல வேலை டீசெண்டா போட்டான், கொஞ்சம் பொழைச்சாங்க. அண்ட் சாட்னர் ஒரு பிடிச்சு போட்டான். பாருங்க இவன் சூப்பரா போனான். ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணா கட்சியில கிரிப் பண்ணி அந்த ஸ்லோ பவுன்ஸ் டேக் பேஸ் அந்த விக்கெட் தான் போனான். கட்சியில அவங்களும் இதான் பண்ணாங்க.
போஸ்ட் மேட்ச் தான் சொன்னேன், வாட் ஐ டிட் தே டிட் டு மீ அப்படின்னா. பட் அப்படி தெரிவிச்சா ஏன் நீ பேட்டிங் எடுக்கல நீ முதல்ல? பட் பேட்டிங் இஸ் குட், வை டோன்ட் யூ டேக் பேட்டிங்? எனக்கு புரியவே இல்லையே. Dew was actually there, Chika. Dew was definitely there. மச்சான் நீ டியூ இருக்கோ டியூ இல்லையா நீ 200 இந்த பசங்க 200 அடிக்கிற மாதிரி ஆனாங்க பேட்டிங் வேணாம். ஒரு ஸ்டேஜ்ல திலக் வர்மா வந்து தொசுக்கினான், ஹர்திக் பாண்டியா வந்து தொசுக்குறான், என்ன எல்லாரும் ராபின் மின்ஸ் வந்து தொசுக்கின்னு இருக்கான். கட்சியில நமந்தீர் வந்து கடைசியில சாவர காலத்துல சம்பவம் அவன் அடிச்சுட்டு இருக்கான், சாண்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு போட்டு, எல்லாம் தொசுக்குறாங்க வந்து. எனக்கு புரியவே இல்லையே, என்ன அவங்களோட பிளானே புரியல எனக்கு. I think they left it too late, Chika. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி கூட இருந்தது. ஹர்திக் பாண்டியா எல்லாம் என்டர் ஆகும்போது அந்த வார் வித் சாய் கிஷோர் பாக்குறதுக்கே செமையா இருந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே ஆசையா இருந்தது, வாடா சாய் கிஷோர், வாங்கடா குஜராத். நான் வந்து இப்போ ஒரு குஜராத் ஃபேன் ஆயிட்டேன். ஏன்னா ஒரே ரீசன் Chika, அந்த ஊர்ல பாருங்களேன் 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் பிளேயிங் அண்ட் ஆல் 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். சாய் சுதர்ஷன் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல, சாய் கிஷோர் கீழே போலிங்ல, ஷாருக் கான் ஆப்வியஸ்லி ஹி இஸ் நாட் காட்டன் இன்னைக்கு வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் இருக்கு, வரான் ஒரு மேட்ச் 6 ஆவது அடிக்கிறான். They are a team who are backing more Tamil Nadu players than any other team, Chika. So I might as well back my fellow guys there. That's not a bad point. Ani correct. Anyway, nariya Tamil Nadu players ஆடிருக்காங்க உங்களுக்கு. That's a very good sign. But ani எனக்கு என்ன disappointment na, நான் இவ்ளோ பேக் பண்ற மும்பை இந்தியன்ஸ், I'm supporting them so much on TV, on our Chiki Chika எல்லாத்தையும் பண்ணுச்சே, they're letting us down so badly. See, end of the day, CSK, Mumbai Indians, we are all fans of CSK, Mumbai Indians. We want them to do well, then the tournament will be interesting to us, space பண்ணலாம். பட் இந்த மாதிரி நான் மும்பை இந்தியன்ஸ் சான்ஸ் கிடையாது, டாப் 4 வரவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்லலாம் நாங்க இந்த மாதிரி 6 மேட்சஸ் உத வாங்கி நாங்க லாஸ்ட் 8 மேட்சஸ் அடிச்சு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், ஹிஸ்டரி சொல்லலாம். இப்பெல்லாம் ஹிஸ்டரிலாம் மாறிடுச்சு மச்சான், அந்த காலத்துல ஹிஸ்டரிலாம் போயிடுச்சு. I think அந்த history legacy எல்லாம் இந்த current IPL last 2 years IPL, I think the game has shifted, Chika. பவர் கேம் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, நீங்க மிடில்ல நீங்க பவர் இல்லனா சாய் கிஷோரோட ஸ்பெல் Chika, எஸ் அவர் 4 overs 38 39 ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் அது போட்டீங்கன்னா 4 overs 37. ஆனா அந்த 4 overs 37ல he did not give one boundary to Tilak Verma, did not give one boundary to Robin Mintz. ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், they could not hit சாய் கிஷோர். சூரியகுமார் யாதவ் அந்த 2 6 அடிச்சது வந்து செம ஹை ரிஸ்க் ஷாட். இட் வாஸ் ஷியர் கிளாஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ், நாட் பேட் bowling by சாய் கிஷோர். அந்த ஷியர் கிளாஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ்னால he was able to get those shots away. They have பாருங்களேன், இன்னைக்கு ரஷீத் கான் வந்து 2 ஓவர் போட்டு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா என்ன கேப்டன்சி சுப்மன் கில் கிட்ட இருந்து இன்னைக்கு Chika, hats off. I thought Prasidh Krishna superba use பண்ணாரு. The strategy to go slower ones, Ashish Nehra, definitely hats off. But the batting side la dhan Chika, Sai Sudarshan, Shubman Gill, Josh Butler, that top 3 fired for them. They got into a decent position. See, top 3 மட்டும் தான் ஆனாங்க. அவங்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலி பார்த்தனா, பட் டாப் 3 போடுவாங்க, அடிச்சாங்க போடு. டாப் 3 197 196 வந்துருது. See, 196 on this kind of wicket conditions are winning total. நீ எவ்வளவு வேணா சொல்லலாம், சும்மா 10 runs ஸ்லோவா அடிச்சிடலாம், மேத்தமெட்டிக்கலி பார்த்து 10 runs எல்லாம் அடிக்கிறது. See, it's not that easy. In all fairness, dear viewers, let me be very honest with you. These chasing the first ball and 10 runs is more chase பண்ணா, it is not easy at all. ஏதாவது ஒரு 2 மேட்ச் அடிச்சிருப்பாங்களா இருக்கும், பார்க்கறது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். சான்ஸே கிடையாது dear viewers. என்ன கண்ணா put bat first, put up a total, make it difficult for them to chase. Psychological barrier வரும். அண்ட் இந்த பசங்க சேஸ்ட் ஆடினானா, இவன் ரிக்கிள்னா சொன்ன டன்னு 9 வராதுன்னு என்ன வேணா சொல்லு மச்சான். அவன் ரிக்கிள்டன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்ல பிரில்லியண்டா இருப்பான். இந்தியன் விக்கெட்ஸ் அவன் அடிக்க முடியல பாரு, பால் இஸ் நாட் கமிங் ஆன் தி பேட், எல்லாம் இன்னர் எட்ஜ் அவுட்டா இருக்கான். போன மேட்ச் இன்னர் எட்ஜ் போல்டு, இந்த மேட்ச் இன்னர் எட்ஜ் போல்டு. தட் மீன்ஸ் தி பால் இஸ் நாட் கமிங் ஆன் தி பேட். He is not able to strike. Rohit Sharma's poor IPL run still continuing. Correct. ரோஹித் சர்மா முடியல அவனாலே பழைய ரோஹித் சர்மா கிடையாது மச்சான். நீ எப்படி just as much as we say Bolt and Deepak Char down the hill, Rohit Sharma is also not the same Rohit Sharma. He is not the same Rohit Sharma. அவனுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. So he started well, but DSP சிராஜ் Chika, சிராஜுக்கு கிரெடிட் கொடுங்க. என்ன பால் அது ரோஹித் சர்மாக்கு, அத சொல்லுங்க. பாருங்க, டிஎஸ்பி இஸ் கமிங் பேக். நான் உங்களுக்கு என்ன சொன்ன சீசன் முன்னாடி, இன் குஜராத் நல்லா பண்ணுவாரு Chika, கண்டிஷன்ஸ் will help him ன்னு சொன்னேன். he will be very vital Chika, ஏன்னா நியூ பால்ல 2 பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு. அந்த வாபிள் சீமர் என்ன ஸ்கிராம்பிள் சீமர் சொல்றாங்க, செமையா போடும். பால் உள்ள வந்தா என்னைக்குமே பாத்துக்க ரோஹித் சர்மா டிங்னு போடும், கச்சக்குன்னு உள்ள வரும். இன்னைக்கு பால் கச்சக்குன்னு ஒரு டிங்னு எடுத்தான் பாரு, 2 4 விட்டான் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பால் பியூட்டிஃபுல்லா உள்ள கொடுத்தான். அந்த பால் கேம் இன் ஷார்ப்லி. For any batter, any opening batter, when the ball comes in sharply, it's very difficult. கொஞ்சம் வரணும் கதக்கு. அந்த நிறைய பேர் போல்டா இருக்காங்க, எல்பிடபிள்யூ ஆயிடுவாங்க. And I thought he bowled a brilliant delivery.
இன்னொரு செகண்ட் அடுத்த இவனு ரிக்கல்டன் கூட பார்த்தா நல்லா போலிங் போட்டான். சரி ரிக்கல்டன்னா கஷ்டப்படுவான்னு நான் சொல்றேன்ல, நீ இந்தியன் விக்கெட்ஸ்ல கஷ்டப்படுவான், நீ அவனா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ்ல கிங்கா இருப்பான். இந்தியன் விக்கெட்ஸ் he needs time to get over it. வான்கடேல I think it will suit him Chika, அந்த bounce will suit. ஆமாண்டா, இப்படியே சொல்லி it will suit him here, it will suit him there. அதுக்கு வில் ஜாக்ஸ் ஆடிக்கலாமே நீங்க, எதுக்கு நீங்க வில் ஜாக்ஸ் ட்ராப் பண்ணீங்க? வில் ஜாக்ஸ் வந்து முஜீப் பதிலா ஆடிரணும் Chika. எதுக்கு முஜீப் எடுத்துட்டு வந்தாங்கன்னே தெரியல. உங்களுக்கு விக்னேஷ் புத்தூர் அவ்வளவு நல்லா போட்டுன்னு இருக்கும்போது உங்க பேட்டிங் வந்து தான் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். உங்களுக்கு விக்னேஷ் புத்தூர் இஸ் a proper 4 overs bowler. ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. எவ்ரி டீம் நீங்க பாருங்களேன், எவ்ரி டீம் வித் a good spinner with a good mystery spin-ஓட வச்சிருக்காங்க. நல்ல டீம்ஸ்லாம் இல்ல, எல்லா நல்ல டீம்ஸும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் வச்சிருக்காங்க. So it is good to have that mystery. I can't believe they didn't use it today. Especially அந்த மிடில் ஆர்டர் ஆஃப் ஜாஸ் பட்லர்லாம் இன்னைக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் விக்னேஷ் புத்தூர். போன மேட்ச் தான் அவங்க அவார்ட்லாம் கொடுத்தாங்க, ஒரு வீடியோ வென்ட் வெரி வைரல், பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் டெபு அப்படின்னு கொடுத்துட்டு கடைசி இந்த மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க உள்ள. மும்பை இந்தியன்ஸ் Chika, மும்பை இந்தியன்ஸ் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க யூசுவலா. இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் கட்சிருந்தா they'll back him superbly. Very unlike மும்பை இந்தியன்ஸ். எனக்கு எப்படி புரியல, ஸ்ரீனிவாச ராஜுவை பேக் பண்ணிருக்காங்க, சத்யநாராயண ராஜுவை போய் பேக் பண்ணிருக்காங்க, விக்னேஷ் புத்தூர் கோடை விட்டுருக்காங்க. எனக்கு புரியவே இல்லையா? அது வில் ஜாக்ஸ் பார்த்து இதே வில் ஜாக்ஸ் இதே தான் செஞ்சுரி வச்சான் ஆர்சிபிக்கு. இங்கதான் இதே ஜிடியோட தான் பொழந்தான். அந்த மேட்ச் அப் டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, மேட்ச் அப் காமிக்கிறாங்க கமெண்ட்ரியில, மேட்ச் அப் டீம் ஒண்ணு இருக்குல்ல, அது காமிச்சிக்கல. மேட்ச் அப் அடிப்பட்ட ஜிடி நான் கையில கூட நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கல. இவன் பேட்டிங்லயும் தோசுக்கிறாங்க, போலிங்லயும் தோசுக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, பேட்டிங்லயும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, போலிங்லயும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஹார்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் ஸ்பீச்ல என்ன சொன்னான்? we have to buck up, எங்களுக்கு போலிங்லயும் சரியா வரல, பேட்டிங்லயும் சரியா வரலன்னா we have to do something for winning. அவனே ஒத்துக்கிறான், that is bowling சரியா இல்ல, பேட்டிங் சரியா இல்லன்னு. I mean, you can't keep on saying no, it's okay, it's a one more, just all in the game சொல்லினே இருந்தா போன வருஷமா தான் ஆகும் திருப்பி உங்களுக்கு. அண்ட் பூம்ரா போலிங்லாம் போட வரல சீசன்ல. கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோகுல நந்தன கோவிந்தா. இது நான் பிகினிங்ல சொல்லும் போது நீங்க என்னடா வளர்ற நீ கன் சைடுரா அப்படின்னு, ஒண்ணு கூட கன் சைட் தான் Chika, நோ டவுட்டிங் தட். ஆனா history and IPL historyல நீங்க பாத்தீங்கன்னா, I'm just purely going by IPL. They are all big names Chika, probably the biggest names in cricket. ஆனா நீங்க IPL history எடுத்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா has not touched 400 runs for the last 5 seasons. Last season மட்டும்தான் first time he touched 400. So I'm one of Rohit Sharma's biggest fans. அதனால தான் எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் on top of my head immediate தெரியும். IPLல he is not the same player as he is when he wears the India blue t-shirt. He doesn't have the same numbers. அதே மாதிரி இஷான் கிஷனை விட்டு ரயன் ரிக்கல்டனை எடுத்திருக்காங்க, still unproven. Yes, 2 கேம் தான் ஆயிருக்கு, we have to wait and see. Will Jacks is a must in this lineup Chika. They need him. He is a 4 overs bowler Chika actually. He can bowl in the power play. நீங்க அவரோட ரெக்கார்டு அண்ட் அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் பவர் பிளேல 3 ஓவர் போட முடியும் அவரால். அவர் வந்து SA20ல இங்கிலாந்துக்கு எல்லா இடத்துலயும் பவர் பிளேல 4 overs போட்டுருவார். உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் ஒண்ணு, ஹிம் அண்ட் விக்னேஷ் புத்தூர், அவங்க 2 பேரும் ஆடி இருந்தாங்கன்னா தட் சடன்லி இல்ல அவங்களோட பேட்டிங் லுக்ஸ் டீப்பர். நீங்க ராபின் மின்ஸ் ஆட வேணாம். அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ் வந்து புது பிளேயர், அவன் பாவம் தடவறான், அவனுக்கு வேணா டைம் எடுக்கணும். அண்ட் எனக்கு புரியவே சத்யநாராயண ராஜு இவ்வளவு பேக் பண்ணாங்க இன்னைக்கு. அவன் என்ன போலிங் போட்டதான்னு தெரியல எனக்கு. ஏதோ ஸ்லோ ரன் பேக் டெலிவரி என்ன நெட்ஸ்ல போட்டுருக்கானோ, இம்ப்ரெஸ் பண்ணிருக்கானோ தெரியல, மேட்ச் பிராக்டிஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கானு தெரியல. அவங்களுக்கு வேற பேக்கப் கிடையாது Chika. அவங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. நீங்க பும்ராவும் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் போல்ட் நீங்க 12.5 crores எடுத்திருக்கீங்க, தீபக் சஹரை நீங்க 9.75 crores எடுத்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு காசு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேக்கப் எங்க போய் எடுப்பீங்க? உங்களுக்கு காசு இருக்காது. So you will have to go with the domestic talent தான். It is simple Chika. The best domestic talents they would have had. That's why they couldn't go for somebody like Anshul Kamboj. Anshul Kamboj last year Mumbai Indians la da irundar avaru. That's why they couldn't go for Anshul Kamboj. அவங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ காசு அங்க செலவழிச்சிட்டாங்க அவங்க. So that is where they got caught. They didn't expect the Bumrah injury. Yeah, I mean that's true, but Ani, you need some good backup Indian bowlers Ani. You can't just keep on saying the mari aichu. See, எனக்கு என்னன்னா, see, all of us are saying top 4 teams. Everybody's been saying Mumbai Indians. நான் சொல்லியே Chika. நான் ஃபர்ஸ்ட்ல நான் உங்களுக்கு சொன்னேன், Bumrah is not going to be there for the first 6-7 games. Mumbai are not going to qualify. நான் வெரி கிளியரா சொல்லியிருக்கேன் Chika. And if Bumrah எவ்வளவு மேட்சஸ் மிஸ் பண்றாலோ நீங்க பாருங்க, 2 out of 2 உதப்பட்டிருக்காங்க. they'll surely win 1 or 2 games at home Chika. அதுல எனக்கு வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா தட் பேட்டிங்ல யாரா ஒருத்தருக்கு கிளிக் ஆகும், ஷுவரா வின் பண்ணுவாங்க. அதுல அந்த they have enough firepower, enough match winners in that team. But ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு சீசன் ஃபுல்லா இருக்க முடியுமா is my question mark. See, the point is, what disappointed me today was
நம்ம இவ்வளவு பேசணும், இவ்வளவு பேக் பண்றோம், இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்ட் ஃபேன்ஸ், I mean, it's all over India. I mean, you have to understand what does everybody want. They want a good IPL contest, match, good contest between matches. இந்த பசங்க என்னடா நான் வந்து தொசுகாலஜி, ஐயோ திலக் வர்மா என்னடா சிந்தில்ல அவனுக்கு தொசுக்குறான். சூப்பரா போட்டான் சீகா சாய் கிஷோர். நம்ம கிரெடிட் கொடுக்கணும் சீகா ஜிடி பவுலர்ஸ்க்கு. தே அசஸ் த கண்டிஷன்ஸ் பிரில்லியன்ட்லி. சுப்மன் கில் செமையா கேப்டன் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவர் ஏன் தெரியுமா ரஷித் யூஸ் பண்ணல, மேட்ச் அப் அகேன்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரஷித் கான் வந்து சூரியகுமார் யாதவ் ஆக்சுவலி பொழந்திருக்காரு. இஸ் நெவர் காட் அவுட் டு ரஷித் கான். சோ அவர் வெயிட் பண்ணியிருந்தாரு ரஷித் கானை வந்து நான் லாஸ்ட்ல கூட யூஸ் பண்ண முடியும், நான் பிரசித் கிருஷ்ணா அந்த டைம்ல வந்து யூஸ் பண்றேன்னு. தட் ஸ்பெல் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டுக் த கேம் அவே ஃப்ரம் தெம் சிக்கா. ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசித் கிருஷ்ணா. செமையா போட்டாரு பாருங்களேன் அந்த ஸ்பெல்லு. என்ன நான் யூஸ்வலா ஐம் நாட் கிரேட் பிரசித் கிருஷ்ணா ஃபேன், பட் நீ சொன்ன மாதிரி செம ஸ்பெல். And he had that நல்ல line and செம்ம direction and good bounce, and he had the good bounce and the good pace of deliveries போட்டா செமையா போடான். இன்னைக்கு என்ன பிடிச்சுன்னா பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு செம்மையா லைன்ல போடா, செம்ம லைன் போட்டுதான், ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போட்டுதான், வித்தே கொடுக்கல. அங்கதான் மாட்டினாங்க அங்க போட்டது பசங்க. ஆனா ஸ்டில் திலக் வர்மாலாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அவனும் ரொம்ப ஓவரா அவுத்து விடுக்கிறான் சில டைம், இல்ல ஓவரா தூசிக்கிறான் போட்டு. கஷ்டம். நீங்க கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டெஃபினட்டா they couldn't read the wicket probably, but I'm sure திலக் வர்மா quality player சிக்கா, எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. he'll definitely pick up ன்னு. but let's ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். between CSK and Mumbai Indians right now சிக்கா, who's looking weaker? I think it's too early, Ani, but I still believe both the teams are quality sides. They know how to bounce back. But as you said, that they have to do a lot of என்ன பண்ணணும், பால் டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி மாத்தணும். ரெண்டு டீமும் ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்தணும். They have to change that. They can't go with the age old strategy of saying we'll bowl first, bowl for blind of toss win பண்ணா bowl first, we'll chase on any totalலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால you will have to go back up. What is the strength? ரெண்டு டீம் அசஸ் பண்ணணும், என்ன காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன். as we spoke just like about yesterday, CSK நாளைக்கு CSK ஆடுச்சா டுமாரோ கரெக்டான காம்பினேஷன் வரணும். டேவின் கான்வே ஆடுங்க, தூக்கிடுங்க, சாம் கர்னோ தூக்கி விடுங்க, எல்லாம் கரெக்டா 1 2 3 4 5 6 பேட்ஸ்மேனா வைங்க, 7 ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆடி கரெக்டா போல்ஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இதை தவிர்த்து நாங்க வந்து சும்மா இதை பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், பூச்சாண்டி காமிச்சா எல்லாம் புஷ்னு போடும். அப்புறம் புஷ்கிட்டாங்கன்னு போடும். எல்லாமே கனி மூடி தரகத்துல புஷ்னு போடலாம். See, மறக்காத அணி they have lost by 36 runs. That's a huge margin. So net run அடி வாங்குவான் பாம்பே. மும்பாயும் 2 losses அங்க, அதனால தான் அவங்க லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. CSK 8th and Mumbai 9th, and CSK plays 8 plays 10 tomorrow Chika. So யாராவது ஒருத்தர் வந்து மேல வர போறாங்க. Either it's going to be RR or CSK நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா they can go to second position. Obviously அதுக்கு முன்னாடி வந்து SRH played DC there. That match is also going to be there, but we'll come to the CSK versus Rajasthan match Chika. What does CSK have to do Chika? I mean hardly any time in the turnaround. Immediate changes பண்ணுவாங்களா, இல்லாட்டி they are going to back the same team? Both the teams searching for a victory Chika. Rajasthan are also desperate. அவங்களுக்கும் வந்து அவங்களோட bowling attack and battingல வந்து problems இருந்திருக்கு. What are they going to do? நீ CSK பத்தி பேசுற, RR பத்தி பேசுற? CSK and RR ரெண்டு டீமுக்கும் ப்ராப்ளம் தான். ரெண்டு டீமுக்கும் இப்போ அவங்களுக்கு RRக்கு பார்த்தோன்னா ஆர்ச்சர் ஒருத்தருக்கா, ஜாஃபர் ஆர்ச்சர் அவங்களுக்கு அம்பூர் ஆர்ச்சர். அந்த ஆர்ச்சருக்கு லைனும் வரல, லெங்க் வரல, கையும் வரல, காலும் வரல. இந்த வனிது அசரங்கா போலிங் போட்டான்னு வச்சுக்கோ, நாளைக்கு அங்கே நேரா பிரம்மபுத்ரா ஒரு அடி அடிப்பாங்க. இன்னொரு சைடு அடிச்சா இந்த அசாம் டீ கார்டன்ஸ் அடிப்பாங்க. அடிடா அங்கே பார் அசாம் டீ கார்டன்ஸ், இங்கே பார் பிரம்மபுத்ரா, இன்னும் கொஞ்சம் தூக்கி அடிச்சா டாக்கா, இன்னும் கொஞ்சம் தூக்கி பே ஆஃப் பெங்கால், அங்க போயிடும். யாரு இவன் அடிச்சானா அசரங்கா போலிங் போட்டானா சிவம் துபே வந்து போட்டு நொங்கிடுவான் போட்டு. ஸோ நாளைக்கு அசரங்கா ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அவன் யார் அசரங்கா இது பேக்கப் பாடணும். நம்பர் 1 அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சஞ்சு சாம்சன் கெட்டிங் பேக் டு ஃபார்ம் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கெட்டிங் பேக் டு ஃபார்ம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அது இல்லைன்னா அவங்க கோயிந்தாங்க. அந்த 2 பேர் அடிக்கலாம், அவங்க அந்த டீம் கோயிந்தாங்க. அண்ட் ஆர்ச்சர் வந்து போட்டு அடிக்கிறாங்க போட்டு. நான் கமிங் பேக் டு CSK வந்து ருத்ராஜ் கைக்வாட் should go back to opening, Devon Conway should come to opening, ரச்சின் ரவீந்திரன் number 3. நம்ம பேசியாச்சு, நேற்று நைட் தான் பேசணும். சிவம் துபே number 4. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஆடினவங்க. நம்ம அந்த மாதிரி ஆனாலும் I want Ravindra Jadeja bat at number 5. I want Dhoni bat at number 6. That will be my combination bar. Maybe at the sometime later வேற இந்த யாரோ இந்தியன் பேட்ஸ் நடுவில் வேணா ஆடிக்கலாம். மீதெல்லாம் I think everything else speaks for itself. Usual.
சரி, சிம்பிளா சொல்லிட்டேங்க. இது வந்து இதுதான் பண்ணணும்னு. ஸோ லெட்ஸ் கெட் டு த பேட்டிங் சைடு ஆஃப் இட், சீக்கா. ஸோ டெவன் கான்வே அண்ட் ரித்துராஜ் கைக்வாட், ஐ எம் வித் யூ, சீக்கா. போத் ஆஃப் தெம் ஷுட் ஓப்பன் நாளைக்கு. ஐ திங்க் ரித்துராஜ் கைக்வாட் ஷுட் ஓப்பன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. I அண்ட் ஐ think they will ஃபீல் have to open ரித்துராஜ் up. அனி நீ மறக்காத இந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைச்சோம், நம்ம ஃபர்ஸ்ட் அங்க ஒரு மேட்ச் பார்த்தோம். யூஸ்வலா லாஸ்ட் இயர் ஆடிக்கச்சே பார்த்து கோவாத்தி பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தா முழமுழா இருந்தது. இப்ப அங்க விக்கெட் நின்று போல போன மேட்ச் பார்க்கச்சே என்ன இட் ஸ்டாப்பிங் அண்ட் கமிங் அங்க திருப்பியும். சரி சீக்கா, அங்க வந்து ஆப்வியஸ்லி வந்து சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க அங்க கேகேஆர் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ எனக்கு ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒய் ஐ சே டெவன் கான்வே அண்ட் ரித்துராஜ் கைக்வாட் ஹேவ் டு ஓப்பன்னா வெரி சிம்பிள். இதுல வந்து நோ பிரேனர், சீக்கா. 2023 ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. தட் வாஸ் லாஸ்ட் டைம் தீஸ் டூ பேர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணாங்க. த மெயின் ரீசன் வி ஒன் த 2023 IPL இஸ் பிகாஸ் ஆஃப் டெவின் கான்வே அண்ட் ரித்துராஜ் கைக்வாட். ரெண்டு பேரும் சேர்ந்து 1200 ரன் அடிச்சாங்க, சீக்கா, அந்த சீசன். 1200 ரன், அவன் 600 ரன், ரித்துராஜ் கைக்வாட் 600 ரன். இன்ஃபேக்ட் ரித்துராஜ் கைக்வாட் ஐ திங்க் 672, டெவன் கான்வே 650 ஏதோ that particular season. So when you have two of your best batters in IPL is a different ball game to international cricket, Chika. I always believe that IPL on the similar players when they come to these franchises, they feel better, they feel at home. So I think Devon Conway to open with Rituraj Gaikwad, don't break that partnership. Number 3 la Rachin Ravindra aadunga. Number 4 la Shivam Dube has to play a lot more overs, Chika. Even or 2 overs power play la vanda or medium pace aadna kuda avar aadatom. He's a complete batter today, Chika. Right now he's a complete batter. He should only bat at number 4. அவருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் நிறைய பால்ஸ் ஆடுறதுக்கு. நம்பர் 5 நீங்க சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா வரலாம். நம்பர் 6, a lot of people already asking, Chika, social media la, if Dhoni is not going to contribute with the bat, then why are we wasting that spot ன்லாம் சில பேர்லாம் கேக்குறாங்க, Chika. So do you feel those are fair questions first of all? No, Dhoni is capable. I think Dhoni என்ன கரெக்டா வருதுன்னா ஒரு 14th ஓவர் 15th ஓவர் வந்தா கரெக்டா இருக்கும் பேட்டிங். அதான் நம்ம 6 வந்தா பொசிஷன் வரும். அதான் அந்த மாதிரி தான் வரும் 6. அதான் ஸோ டாப் 5ல அடிக்கணும். Dhoni should be an add-on. See, end of the day, I think அந்த மாதிரி ஆடணும்னா பிளான் பண்ணா நல்லா இருக்கும். That is how the planning should be. Let's look at the positive angle. See, Ani, we'll have to understand on their viewers. What do we want? We want CSK as a team to do well. We want Mumbai Indians as a team to do well. RCB doing well. DC or SR is doing the top 5 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அனி சொன்ன மாதிரி டிவின் போற ரேட்ல பார்த்தா பஞ்சாப் வந்து போல இருக்கு டாப் 5. I see lot of other good teams out there, Chika. நீங்க எப்பவுமே நீங்க தான் சும்மா CSK MI நீங்க தான் எப்பவுமே குச்சின்னு இருப்பீங்க. நீ என்ன குதிச்சுட்டு இருக்க? நான் குதிக்கிறேன்ற. ஆமா, நீங்க அப்பவே சிஎஸ்கே எம்ஐ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிக்சேஷன் வித் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. ஏன்னா ரெண்டு டீமும் 10 டைட்டில் வச்சிருக்காங்க. பட் தேர் ஆர் அதர் டீம்ஸ் ஹூ ஹவ் காட் அப், Chika, last 2 years. There are other teams who have caught up. In fact, they have caught up and they have upgraded ன்னு நான் சொல்லுவேன். டீம்ஸ் லைக் SRHலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு RCB this year, SRH through their years, last year the way KKR played. IPL இப்போ நீங்க வின் பண்ணனால, Chika, பவர் தேவை, Chika. பவர் கேம் இல்லனால, Chika, எங்கயாவது ஒரு இடத்துல மாட்டிடுவாங்கன்னு தோணுது, Chika. எல்லா டீம்ஸும் இப்போ பவர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நேத்துக்கு நானி சார் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு. டீம்ஸ் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வின்ஸ் த மேட்சஸ். அதுதான், Chika, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த கேம். நாளைக்கு டிசி வேற எஸ்ஆர்எச் ஆடுறாங்க. அதுவும் செம்ம மேட்ச் வேற. சோ நீ சொல்ற மாதிரி see the point is now டக்கு மேட்ச் வரப்போகுது. டே ஆஃப்டர் டுமாரோ நீ பார்த்தா இந்த 31st வந்து மும்பை இந்தியன்ஸ் திருப்பி ஆடுறாங்க. சோ the winning has to become a habit. அங்க போய் நானும் வீல் கேட்ச் அப் லாஸ்ட் மினிட் கேட்ச் பண்ண நடக்காதீங்க. அதுக்குள்ள people are willing to sort you out also. எல்லாம் பாக்குறாங்க, எல்லா அனலிஸ்ட் இருக்கான், இவன் இருக்கான், அவன் இருக்கான்னு. சோ ஐ திங்க் இந்த காலத்தை பார்த்தா நீ சொல்ற மாதிரி ஐ அக்ரி வித் கம்ப்ளீட்லி. டக்கு ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பார்த்தனா அவங்க போலிங் ஒரு மாதிரி அழுக்கு போலிங், 1.5 போலிங் அவங்களுக்கு. என்ன போலிங் அவங்களுக்கு பார்க்கலாம் சொல்லு பார்க்கலாம். ராஜஸ்தான் போலிங் எடுப்பாரு, என்ன போலிங் உங்களுக்கு இருக்கு? துஷார் தேஷ்பாண்டே ஒழுங்கா யூஸ் பண்ணல, Chika. ஏன் பாருங்க அவரு துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் நியூ பால்ல போடணும். சந்தீப் சர்மா எல்லாம் நியூ பால்ல வந்து இஸ் காட் சோ மெனி விக்கெட்ஸ். துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஓவர் யூஸ் பண்றாரு. அவர் வந்து நிறைய போலிங் போடுறாரு. நிதிஷ் ராணாக்கு போலிங் கொடுக்குறாரு. கொஞ்சம் ரொம்ப தேர் நாட் ஒரு மாதிரி வித்வுட் சஞ்சு சாம்சன் நாட் கேப்டனிங் இன்சைட் தே டோன்ட் லுக் கம்ப்ளீட், Chika. தே ஆர் மிஸ்ஸிங் சஞ்சு த கேப்டன். அது சொல்லிடுறேன் நான் ஷுவரா. சஞ்சு த கேப்டன் இந்த வருஷம் இன்னும் ஒரு மேட்ச் இன்னும் இந்த மேட்சும் வந்து இம்பாக்ட் சபா தான் ஆட முடியும். அவரோட ஃபுல் கிளியரன்ஸ் இல்ல அவருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு, ஃபீல்டிங் பண்றதுக்கு அவரோட ஃபிங்கர் இன்னும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. So he had a finger surgery about a month back. So he can only play as a batter. So they are missing Sanju the captain. That's definite. Having said that,
நாளைக்கு மேட்ச்ல ஐ டோன்ட் நோ சிக்கா. ஐ ஃபீல் ராஜஸ்தான் மைட் சர்ப்ரைஸ் அஸ் சிக்கா. ஐ ஃபீல் இன் வாட் சென்ஸ்? என்ன சர்ப்ரைஸ் பண்ணுது? தேர் போலிங் அவங்களுக்கு என்ன போலிங் இருக்கு அவங்களுக்கு? அங்கதான் தட் இஸ் அ ஃபேர் ஆர்குமெண்ட். சிஎஸ்கேவோட போலிங் அட்டாக் இஸ் அ பெட்டர் போலிங் அட்டாக் ஆன் பேப்பர். அதுல டவுட்டே கிடையாது. ஆன் பேப்பர் தேர் அ பெட்டர் அட்டாக், பட் they are a better batting side than us, Chica. That I think they are a better batting side than us. In what sense they are better batting side? Let me understand. Man to man எடு நீ பார்க்கலாம். Man to man எடு நீ பார்க்கலாம். Jaiswal and Sanju Samson are a better opening pair than Rachin Ravindra and Rahul Tripathi. ராகுல் திரிபாதி யாரு? நாளைக்கு ராகுல் திரிபாதி தான் லாஸ்ட் 2 மேட்ச் ஓபன் பண்ணிருக்காரு. ஐயா அவன் ஆடின மேட்ச் கோயிந்தா. ராகுல் திரிபாதி ஆடுறாங்க. நீங்க வேற. I'll give CSK full chance if they play Devin Conway, Rituraj Gaikwad opening, Chica. அவங்க 2 பேரும் ஓபன் பண்ணாங்கன்னா then I am with you, Chica. Then நீங்க சொல்றது CSK has a better chance. If Devin Conway doesn't open with Rituraj Gaikwad, CSK will again struggle ன்னு எனக்கு தோணுது. திரிபாதி திருப்பி ஆட போறாங்களா 11ல? I don't know. அவன் அனுப்பிச்சுவா. அவங்க அவ்வளவு திருப்பதி தான் கோகுல் கோவிந்தா தான் நாளைக்கு திருப்பதி 11ல ஆனா சரி. இந்த இவன் ஊடாக்கிட்டானா. What about Jamie Overton, Chica? Jamie Overton ஒரு he is a proper power hitter. நம்மளுக்கு வந்து in case உங்களுக்கு ஒரு power hitting நம்ம Jamie Overton பாத்துறோம். He can hit you sixes lower down the order. ஆனா again, is Jamie Overton more important right now இல்லாட்டி Devin Conway more important right now? எனக்கு டெவின் காவே தான். ஜெமி ஓவர் அந்த ஜெமி ஓவர் டர்ன்றவன் நான் பார்த்தேன் மச்சான். இங்கிலீஷ் சீரீஸ்ல அவன் மோர் 100 டன் தான் இருக்கிறான். அவன் நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்த்தேன், இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்தேன். ஓவர் டன் கிடையாது. அவன் 100 டன் தான் இருக்கிறான். அவன் அவ்வளோ ஒன்று பிஸ்தாலாம் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. அவன் போட்டு அடிக்கடி அடிச்சாங்க இந்தியா அவனை. ஐபிஎல்ல மே கம் குட்னு எனக்கு தோணுது சீக்கா. சின்ன கிரவுண்ட்ஸ்ல ஹிஸ் பேட்டிங் மே பி யூஸ்ஃபுல்னு தோணுது. இஃப் சிஎஸ்கே யூஸ் ஹிம் கரெக்டா சிஎஸ்கே வந்து எப்படி ஆர்சிபி டிம் டேவிட் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணனா he can be useful. அண்ட் bowlingல கூட சில இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு குஜராத் மாதிரி விக்கெட்ஸ் இல்லாட்டி சேப்பாக் விக்கெட்ல he might be useful, சீக்கா. சேப்பாக்ல அன்னைக்கு நீங்க பாருங்க நல்லா போட்டான் bowling. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த T20 கேம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து? in Chepauk he actually did well, so he is not a bad choice to have in Chepauk in case Sam Curran in case they say இல்ல ரச்சின் பூக்கரன் பூ நம்ம டீமே பூ ஆயிடும். அப்புறம் புஷ்னு பூ மாதிரி பறந்துடும் நம்ம டீம். புஷ்குட்டாங்கன்னு ஆடும் நம்ம டீம். பூ இனிமே தேங்க்யூ வெரி மச் தான். பூ போலிங் என்ன மச்சா சிரிக்கிற? செம போலிங் போடா பச்சா. பூ பார்த்தல அவன் பேரு பூக்கரன். POOCURAN பூ பூ அப்படின்னு ஊத வேண்டியிருக்கு. பூவை பூ விட்டுன்னு இருக்கான். கடைசி ஒரு யாரா போய் எவனோ ஒருத்தன் யாரோ கரெக்டா ஒரு பையன் ஒருத்தர் சொல்லிதான், சார் எல்லாருக்குமே தெரியும் சார் இவனுக்கு போலிங்கே போட அடிக்க தெரியாது, கொஞ்சம் அவுட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் போட டிம் டேவிட் அடிக்க முடியாதுன்னு. அவன் அடிக்கிறதே ஒரே ஒரு ரேஞ்ச் தான், லாங் ஆன் மிட் ஆன் சார். அங்க அந்த கரெக்டா அந்த ரெக்டாங்கிள்லயே போட்டு கொடுத்தான் சார். அங்க போடுறான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 பால் வெளில போட்டா அடிக்க முடியல அப்படின்னு. ஸோ பூ வந்து அவன் ஓடுது. என்ன புரியலன்னா பூக்கு கையெழுத்துக்குச்சு, அஸ்வினுக்கு கையெழுத்துக்கிறது. ஒன்லி ஃபெலோ இஸ் போலிங் வெரி கான்பிடென்ட்லி தில்லுக்கு துன்னு போடுறான்னா பார்த்தோன்னா 100 அஹமத், கலீல் அஹமத், அப்கோர்ஸ் பத்திரனா. ஸோ அங்கதான் இவங்களுக்கு அதுதான் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் இந்த அஸ்வின் அந்த ஃபுல் இது ஃப்ளோல வரல. அஸ்வினும் அவனுக்கு கை இப்படிதான் போடுறான். அவன் இப்படி போடவே மாட்டேன்றானே. யூஸ் அஸ்வின் கரெக்ட்லி சீக்கா. நான் வந்து நீங்க வந்து அஸ்வினை நீங்க ராங்கா நீங்க எடை போடுறீங்க. ஏன்னா ஐ டெல் யூ வை. அஸ்வினை வந்து அந்த பவர் பிளே ஓவர் யூஸ் பண்ணிருக்க கூடாது சீக்கா. Phil Salt and விராட் கோலிக்கு எதிரா ரவீந்திர ஜடேஜா should have been used in that power play. அதுக்கப்புறம் அஸ்வின் against Patidar did not bowl one ball. நான் நேத்துக்கே சொல்லியாச்சு 25 பால்ஸ்ல 24 ரன்ஸ் கொடுத்திருக்காரு அஸ்வின். 2 வாட்டி அவுட் எடுத்திருக்காரு படிதார். இந்த மேட்ச் அப்ஸ் பார்க்கவே இல்லை நேத்துக்கு ரித்துராஜ் கைக்வாட். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். விராட் கோலிக்கு வந்து ஜடேஜா போட்டிருக்கணும், அது போடல அவரு. So the lot of matchups were wrong yesterday. I hope they corrected this match, but I am going for a Rajasthan win, Chika. On what basis Rajasthan win? I've already told you the basis, Chika. Illa what basis na what basis ஸ்மாலர் கிரவுண்ட் கவுஹாட்டி. நம்மளோட 3 ஸ்பின்னர்ஸ் அங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க யாரு இருக்கா போலிங்? அவங்களுக்கு யாரு இருக்கா போலிங்? சீக்கா அவங்க சிஎஸ்கேயோட பேட்டிங் லைன் அப்ப பார்த்துட்டு they will give a very good wicket tomorrow எனக்கு தோணுது சீக்கா. they will give a flat wicket tomorrow தோணுது. they will give the flattest wicket saying let's have a powerhouse game. நாங்க 250 அடிக்கிறோம், நீங்க திருப்பி சேஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அந்த மாதிரி கேமா இருக்கும்னு எனக்கு தோணுது சீக்கா. எனக்கு புரியவே இல்லை. நீ 2 நாள் எப்படி அந்த மாதிரி விக்கெட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் உன்னால? என்ன 2 நாள்? ராஜஸ்தானுக்கு நிறைய டைம் இருந்திருக்கு சீக்கா. 5 நாள் டைம் இருந்திருக்கு சீக்கா.
ஓ கரெக்ட், ராஜஸ்தான் சாரி சிஎஸ்கேக்கு 2 நாள் இல்ல, கரெக்ட், சாரி. சிஎஸ்கேக்கு தான் உங்களுக்கு 2 நாள், ராஜஸ்தானுக்கு ஒரு 3-4 நாள் டைம் இருக்கு. அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா அகைன் அவங்க அந்த சிஎஸ்கேக்கு எதிராக அவங்க ஸ்டாப் ஆற விக்கெட், ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சிஎஸ்கே வந்து வில் பி வெரி மச் இந்த கேம் அந்த ஸ்பின் அட்டாக் வச்சுன்னு. பட் இஃப் தே கிவ் அ ஃபிளாட் விக்கெட், அந்த சின்ன பவுண்டரி இல்ல சீக்கா, அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சிஎஸ்கே ஹேஸ் அ லூசிங் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் சீக்கா. வி ஹவ் நாட் டன் வெல் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். நீங்க எப்பவுமே எடுத்து பாருங்க, வி ஹவ் ஆல்வேஸ் சேப்பாக்ல ஒரு வாட்டி தோத்தோம், நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையா? லாஸ்ட் இயர் சேப்பாக்ல தோத்து ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி வருஷமும் நம்ம சேப்பாக்ல தோத்தோம். கரெக்ட். இதுல ராஜஸ்தான்லயும் தோத்தோம் நம்ம. அப்ப ஆனா அஸ்வின் சாம்பா நல்லா bowling போட்டுருந்தாங்க, 2 பேரும் ரொம்ப நல்லா bowling போட்டாங்க அவங்களுக்கு. அப்போ அஸ்வின் இஸ் bowling very well. Let's be very clear. If Ashwin for RR was bowling brilliantly. Let's be very clear. He was very economical for RR actually. He was very underratedly economical. And both ஒரு சைடு அவங்களுக்கு சஹல் இருந்தா அவங்களுக்கு ஜாம்பா இருந்தா. இப்ப அவங்களுக்கு bowling யாரா இருக்கா அவங்களுக்கு? Dikshana. And Dikshana was good on in Chennai kind of wickets, where the ball stopping and coming, not on wickets that is coming on your bat. Yeah, let's see, but I don't know why. I feel RR are going to surprise tomorrow. Archer totally out of form. Let me be very frank. I'm not trying to support CSK. I'm trying to analyze. Archer totally out. So, என்னோட opinion but நம்ம பேட்டிங்ல யார் சீக்கா இருக்காங்க? எல்லாரும் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சீக்கா. நம்ம பேட்டிங்லயும் பின்ன நீங்க பாத்தீங்கன்னா ரித்ராஜ் கைக்வாட் தவிர, எஸ் நீங்க ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா டைம் எடுத்திருக்காரு. ஹி இஸ் ஷோன் ஃபார்ம், பட் ஒரு கமாண்டிங் ஒரு ஜெய்ஸ்வால் கெட்ஸ் கோயிங் லச்சிகா or Sanju Samson gets going, they can finish the match there. We don't have that type of player at the top of the order, Chika. நீங்க சொல்லுங்க, do we have that type of player? See, Jaiswal, Sanju Samson combination. Do we have the caliber of either a Jaiswal or Sanju Samson type of player at the top for us? நீங்களே honest-ஆ உங்க மனசை தட்டு சொல்லுங்க. As good as Rituraj Gaikwad is, Jaiswal and Sanju Samson அளவுக்கு அந்த டாப்ல ரச்சின் ரவீந்திரா, டெவின் கான்வே அண்ட் சஞ்சு அண்ட் ரித்துராஜ் கைக்வாட், அங்க வந்து நீங்க சஞ்சு சாம்சன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால், நீங்களே சொல்லுங்க which நீங்க ஒரு bowler-ஆ இருந்தா which attack will you fear more, Chika? Ruturaj Gaikwad was in terrific form last year. I am a huge Ritu fan. ஆனா ஜெய்ஸ்வால் and Sanju as a combination, if they get going, அதுதான் நான் சொல்றேன், the fire power இருக்கு. CSK can surprise us, no doubting that. I'll be the happiest if they win. But just pure cricketing analytics பத்தி போனா, I feel RR have fire power to do something this match. If they are smart, அவங்க ஸ்மார்ட்டா இருந்து flat wicket கொடுத்தாங்கன்னா, ஏன்னா flat wicket small boundary RRக்கு செமையா சூட் ஆகும். த்ருவ் ஜுரேல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரியான் பராக் நல்ல 6 hitting ability இருக்கு, 25 அடிச்சு அவுட் ஆயிருக்காரு 2 மேட்சும். So they have that fire power. RR அவங்களுக்கு கிளிக்கால அவங்களுக்கு அந்த பேட்டிங் 242 அடிச்சாங்க சீக்கா ஆல்ரெடி ஒரு வாட்டி. So they should go to that type of wickets. அந்த bowling யார் போடுறதுக்குனா சந்தீப் சர்மா, தீக்ஷனா, ஜாஃப்ரா ஆர்ச்சர் வச்சுட்டு அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். They have to find that combination. Tushar Deshpande is a good bowler, Chika. So the Tushar Deshpande and Sandeep Sharma ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாரு Chika ரியான் பராக். So அப்படியே நீங்க சொன்ன நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றியா? ஒன் சைடடா இருக்காதுன்றியா நீனே? நாளைக்கு ஒன் சைடடா இருக்காது Chika. நாளைக்கு எனக்கு என்னமோ ஹை ஸ்கோரிங் அஃபேர் பாப்போம்னு தோணுது. 2 மேட்சும் ஹை ஸ்கோரிங் அஃபேர். மத்தியானம் மேட்ச் மட்டும் என்னவா டிசி vs SRH. என் குதிரை வருது பாருங்க, கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் வரா மச்சான் நாளைக்கு பாரு. ரோல்ஸ் ராய்ஸ் பேட்டிங் பாருங்க, டபக்கு நம்பர் 4ல ஆட போறாராமே Chika. எங்க ஆடினா என்னடா, அவன் ஓப்பனிங் அடிப்பான், எங்க ஆள் தூணிலையும் இருப்பார், துருபிலையும் இருப்பார், எங்க வேணா அடிப்பாரு எங்க ஆளு. பட் சம போல்ஸ்டர் Chika டிசிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஹைல இருப்பாங்க. ஏன்னா அசுதோஷ் சர்மா அந்த மேட்ச் வின் பண்ண அப்புறம் சடனா டிசி பாருங்களேன், நம்பர் 4ல கேஎல் ராகுல், நம்பர் 5ல அக்சர் பட்டேல், அந்த 4, 5, 6, 7, 8ல அவங்களுக்கு கொஞ்சம் கன் மாதிரி சடனா தெரியுது Chika. 5ல அக்சர் பட்டேல், 6ல ஸ்டப்ஸ், 7ல வந்து அசுதோஷ் சர்மா, 8ல அந்த விப்ராஜ் நிகாம் வேற, விப்பி வேற நம்பர் 8ல. சோ டாப்ல மட்டும் ஃபேப் டுப்ளசிக்கு மாட்டிக்கிச்சுனா Chika இந்த டீமும் ஒரு செம சைடு Chika. அதான் நான் டிசி வந்து டாப் 5ல சொல்லிருக்கேன் மச்சான். நீ பாருங்க, இங்க பாருங்க, இங்க மட்டம் மாட்டிக்கிச்சு. அவங்களுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு மேட்ச்ல ஐ எம் கோயிங் ஃபார் டிசி வின் பா. என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு ஐ எம் கோயிங் ஃபார் டிசி வின். இந்த பசங்களுக்கு மட்டும் கேஎல் ராகுல் இருக்காங்க பேட்டிங் பேலன்ஸ் பண்றதுக்கு.
அவங்களுக்கு ஃபயர் பவரும் இருக்கு, ஸ்டேயிங் பவரும் இருக்கு, மேனேஜ் பண்ற பவர் இருக்கு, எல்லா பவர் இருக்கு அவங்கள்ட்ட, ரொட்டேஷன் பவர் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களுக்கு ஃபாஃப் இருக்கான், அவங்களுக்கு கேஎல் ராகுல் இருக்கான், பவர் ஃபயர் பவர். அவங்க 2 பேர் 2 பண்ண முடியும். கேஎல் ராகுல் அலட்சியமா அடிச்சு போடுவான். வேற நீ வந்து இவங்களுக்கு பார்த்த எஸ்ஆர்எச் பார்த்தா ஒரே வழி, நம்ம வழி தனி வழி, அடி போடு பட்டா பாக்கே பட அடி அடி அடிக்கிறது சாய்ஸ். அதுவும் டேஞ்சரஸ் தான். எஸ்ஆர்எச் அந்த அந்த இதுல அந்த 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 மோட் தான் வின்னும் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. ஐ அப்ரிஷியேட் இட். நாளைக்கு வந்து பேட்டில் வந்து ஒரே இடத்துல தான் சீக்கா. மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் அபிஷேக் டிராவிஷேக். லாஸ்ட் டைம் மிச்சல் ஸ்டார்க் தனியா முடிச்சாரு இவங்க 2 பேரையும். அந்த மெமரிஸ் இருக்கும். டிராவிஸ் ஹெட்டோட மேட்ச் அப் வர்சஸ் மிச்சல் ஸ்டார்க் ஹஸ் பீன் வெரி வெரி புவர். 4-5 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் டிராவிஷேக் அந்த ஸ்பெல்ல சர்வைவ் பண்ணிட்டாங்கன்னா சன்ரைசர்ஸ் மைட் புல் இட் ஆஃப்னு தோணுது. பட் இஃப் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா கெட் அவுட் early, நீங்க சொல்ற மாதிரி டிசி மைட் ஆக்சுவலி புல் இட் ஆஃப். இல்லடா, உனக்கு எஸ்ஆர்எச் bowling, see the difference between both the sides is bowling betterா. இவங்க டிசிக்கு எஸ்ஆர்எச் bowling பார், they have to do lot of homework in the bowling. நான் போன மேட்ச சொன்னேன் பாரு, அவங்க bowlingல சரி டோட்டலா சரி பண்ணுவாங்க. இந்த bowlingல வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, அடிச்சிடுவாங்க போடுவாங்க. they have to do something about the bowling changesலாம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி they have to bring in some good bowlers. பண்ணனும் சீக்கா. யாரு நீங்க வந்து ராகுல் சாயரை உள்ள எடுத்துட்டு வரணும்ன்றீங்களா? 100% நான் ராகுல் சார் எடுத்து வருவேன். whatever it is, how flat the wicket is, அவனை கொண்டு வா, ஜாம்பா கொண்டு வா, அங்க சிமர்ஜித்லாம் போட்டு உரிச்சு தள்ளிடுவான், போட்டு பேத்துருவாங்க. அங்கே பார் வைசாக் பீச், இங்கே பார் வைசாக் கோயில், இங்கே பார் சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ் அப்படின்னு நடிப்பாங்க போட்டு. அங்க சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ் ஒரு டெம்பிள் இருக்கு வைசாக். I am not with you சீக்கா. கோயில் போய் அந்த துர்கா மேன் போய் சர்ச் வாங்கணும் நாளைக்கு போயிட்டு. I'll go one step further சீக்கா. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஜாம்பாவை ஆட மாட்டேன் சீக்கா. ஜாம்பா வந்து ஓகே நல்ல போலர் சீக்கா, வேர்ல்ட் கிளாஸ் போலர், அந்த டவுட்டே கிடையாது. பட் ஐபிஎல் ஐ திங்க் ராகுல் சார் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். அங்க ஈஷான் மலிங்கான்னு ஒரு போலர் இருக்காரு சீக்கா. ஆக்சுவலி சன்ரைசர்ஸ்க்கு அவரும் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் போலர். உங்களுக்கு வந்து ஒரு வச்சுப்பாங்களா? அங்க ஸ்ரீலங்கால இருந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்தா நிறைய ஸ்லிங்கர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா மலிங்கா தான் அவங்களுக்கு காடு, மலிங்கா தான் ஹீரோ. நீங்க பாக்கலாம் பத்திரானா. சோ அதுக்கப்புறம் ஐ திங்க் துஷாராவா அவர் பேர் என்னது, போன வருஷம் இவரும் இந்த ஈஷான் மலிங்காவும் அந்த மாதிரி ஒரு ஸ்லிங்கர் who can be used சீக்கா. ஒரு unknown quantity they can definitely try him out. Why I'll say thatனா இல்ல, ஏன்னா அபிஷேக் சர்மா உங்களுக்கு 2 ஓவர் கொடுக்குறாரு, ராகுல் சார் உங்களுக்கு 4 ஓவர்ஸ் கொடுப்பாரு. ஈஷான் மலிங்கா அவங்களோட ஃபாஸ்ட் bowling and அவங்களோட டெத் bowling டெஃபினட்டா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேட் கமின்ஸ் டெத்ல செம்ம அடி வாங்குறாரு. ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத்ல இஸ் எக்ஸ்பென்சிவ், விக்கெட் எடுப்பாரு பட் இஸ் எக்ஸ்பென்சிவ். முகமது ஷமி இஸ் நாட் அ கிரேட் டெத் bowler. they need that death to fire. அவங்களுக்கு டெத் bowlingல வந்து டெஃபினட்டா கொஞ்சம் லேக்கிங் இருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அதான் சொன்னாங்க, bowling combination மாத்திரம் they have to rework on the whole thing. But it's going to be interesting game. I still believe that DC has got that. அவங்கள்ட்ட ஏதோ வச்சிருக்காங்க டிசி சாமா. ஒரு ஈஷான் ஈஷான் மலிங்கா பத்தி எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணி பாக்குறேன். எஸ்ஆர்எச் இஸ் a gun side, I'm not saying no, but I still believe that DC is a better all round side. அதுதான் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்சா இருக்கும்னு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ வை சீக்கா தட் எஸ்ஆர்எச் பேட்டிங் ஃபயர் பவர் கிளிக் ஆகும்னு தோணுது. ஈவன் when they didn't click it went to 190. திருப்பி சின்ன கிரவுண்ட், டே கேம் வேற வைசாக்ல. அவங்க பேட்டிங் maybe you're right, but I still believe that DC has got a very all rounded side, full all round side. அங்கதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க யார் வின் பண்ணுவாங்க, ஆர்ஆர் vs சிஎஸ்கே. do you are some of you with me? RR might pull off one victory tomorrow னு, ஆர் இல்லாட்டி சீக்கா சொன்ன மாதிரி இல்ல நாளைக்கு வந்து சிஎஸ்கே they'll make a comeback victory. DC versus SRH அதுவும் போடுங்க. Anyway, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Cheeka. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.